பிரைஸ் லார்ட். நான் டெபோரா இயேசுவே மறுவாழ் மனசுல இருந்து. இயேசுப்பா என்னை பார்த்து என்ன பேசுறாருன்னா, சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவரீர் பரிசுத்தர். ஆமென். இன்னைக்கு நம்ம பரிசுத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் ட்ரினிட்டி காட் எப்படி இருக்காங்க, பரிசுத்தரா இருக்காங்க. ஏன்னா எங்கிட்ட லாஸ்ட் டைம் ஏசப்பா ஒரு வார்த்தையை பேசினார். சாட்டர்டே எப்படி பேசினாருன்னா, பரிசுத்தமே ஆசீர்வாதம்ன்ற ஒரு டாபிக்ல ஏசப்பா பேசினாரு. அதுக்கு ரிலேட்டடா ஒரு வசனமும் கொடுத்தாரு. எப்படின்னா, யோசுவா 3:5 சொல்லியிருப்பாங்க, நீங்க இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னா அதிசயம் அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை ஏசப்பா பேசினோடனே ஒரு விஷயம் எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது தான் தோணுச்சு. அப்போ கர்த்தர் பரிசுத்தராவே இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தரா இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணா போதும். அந்த இன்டென்ஷன் சொல்லி ஒரு வார்த்தையை ஏசப்பா சேர்த்து கொடுத்தாரு. அப்போ நம்ம இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, நம்மளோட நோக்கம் கரெக்டா இருந்துச்சுன்னா, நம்ம ட்ரை பண்ற மாதிரி உதவத்துல இருந்துச்சுனாலுமே ஆவியான நமக்கு உதவி செய்வாரு. நம்ம பரிசுத்தரா வாழலாம் நிச்சயமா. ஆனா நம்ம எண்ணமோ நம்மளோட இன்டென்ஷனோ கரெக்டா இருக்கணும். அப்படியாக நம்ம இன்னைக்கு ஒரு ஜபம் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு பரிசுத்தமா இல்லாம அவங்களோட வாழ்க்கையில வரப்போற அதிசயம் அற்புதம் எல்லாம் ஸ்டாப்பா இருக்கு. அந்த ஸ்டாப்பிங்க நம்ம என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம பரிசுத்தத்துக்காக ஜபம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையில என்ன நிற்கும்னா அதிசயம் நிற்கும். சோ அதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு ஜபம் பண்ணி நம்ம அதிசயத்தை பெற்றுக்கொள்ளாமா? நன்றி தகப்பனே, நேற்று இன்றும் என்றும் மாறாதவரே. அப்பா, நாங்கள் எப்பவுமே தகப்பனே உண்மை நோக்கி பார்த்து பரிசுத்தரா வாழ தேவன் கிருபை செய்யுங்க. அப்படியாக நாங்க ஆசைப்படுறோம், நாங்க ட்ரை பண்றோம். எங்களை முழுசா ஆவியானவரை நீங்க நிரப்புங்க. அப்படியாக நீங்க பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.